ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு எப்படி எல்லா பிரச்சனையும் முடிச்சு நமக்கு இந்த ஒவ்வொரு எதிரிகளில் ஒவ்வொன்றையும் காலி பண்ணி வந்தாச்சு. அந்த விஜயை போச்சு ஸ்டேஷனுக்கு அனுப்பியாச்சு. அவன் இதுக்கு மேலே வெளியே வரப்போகிறதில்ல. இந்த அன்னப்பொண்ணை ரொம்ப ஓவராக ஆட்ட ஆடிடுறா. அவளையும் அடக்கி ஒடுக்கி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சாச்சு. இன்னும் இருக்கிறது 2 விக்கெட்டு. அதுவும் அந்த மல்லியும் அந்த வீணா போன வெண்பா, இது 2களையும் எப்படியாச்சும் தட்டி தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மல்லிக்கு ஸ்கெட்சு போடுறாங்க. அந்த ஸ்கெட்சில் யார் மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரியே தான். அது தெரியாமல் அவங்க வந்துக்கிட்டு இந்த வெண்பாவை எப்படியாச்சும் அநாத ஆசிரமத்துலேருந்து எங்கேயாவது சேர்த்து விட்டுறலாம், ஆனால் இந்த மல்லியை வீட்டை விட்டு எப்படியாச்சும் தோரத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக பயங்கரமான வேலை பார்த்துங்கிறாங்க. அந்த வேலையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மல்லி இருந்துக்கிட்டு எனக்கு எதிராக இனிமேல் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அதனால் அவளை அடித்து தூக்கிடுங்க. எப்படி அந்த அன்னப்பூர்ணியை அழகாக படுக்க வச்சிங்களோ அதே மாதிரி இவளையும் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 1,00,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தாசை காட்டி அந்த இவங்க இருக்காங்களே கூலிப்படை, அவங்களுக்கு பணத்தாசையை காட்டி இந்த வேலையை முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவனுக்கு சும்மா இருப்பாங்களா? பரவாயில்லையே, ரொம்ப நாள் கழித்து ஒரு வேலை வந்திருக்கு, இந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பரபரப்பாக வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம மல்லிக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. ஏன்னா அவங்க வந்துக்கிட்டு ஆட்டோவில் அவங்க பெரியம்மாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. போகிற வழியில் தான் அவங்க கார் நிற்கிறத பார்க்குறாங்க. என்னது இது, நம்ம வீட்டு கார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்க்குறாங்க. அங்கே அந்த ராஜேஸ்வரி பேசிங்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் அசைக்கவே முடியாது. ஏன்னா இத்தனை நாள் பரவாயில்ல, இந்த ராஜேஸ்வரி யாருன்னா அதான் கேடுகட்டு வேலை செஞ்சாலும் அது யாருக்குமே தெரியாமல் இருந்ததுனால இத்தனை நாளாக தப்பிச்சுன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, எல்லாமே தெரிய வந்துருச்சு நம்ம வெண்பாக்கும் நம்ம மல்லிக்கும். அதனால் 2 பேருமே உஷாராக இருக்கிறாங்க. இந்த வீடியோ நமக்கு இப்போ இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த வீடியோவை எடுத்துகிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போய் விஜய் கிட்ட காட்டுறாங்க. நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் உங்கள் அக்கா நல்லவங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் என்றைக்குமே என்னை நம்புறதுக்கு தயாராகவும் இல்லை, நீங்கள் என்ன நம்பினதும் இல்லை, அதுக்காக நான் ஃபீல் பண்ணவும் மாட்டேன், நீங்கள் கவலையே படாதீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நம்பி தான் ஆகணும். என்ன அப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தோடு தான் நான் வந்திருக்கேன். என்ன அப்படிப்பட்ட ஆதாரம்னு பார்க்குறீங்க, இங்கே பாருங்கள், உங்கள் அக்கா தான் உங்கள் ஆஃபீஸு எல்லாத்தையுமே அடித்து பிடிங்கிருக்காங்க. அந்த சொத்து விஷயம் எல்லாத்தையுமே மாற்றிருக்காங்க. அவங்க குரூப் ஆஃப் கம்பெனி எல்லாத்தையுமே அவங்க பேருக்கு கீழே மாற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வக்கீலும் அந்த குணசேகரன் இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இந்த வேலையே செஞ்சுருக்காங்க. நீங்கள் நம்பினாலும் இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்காக நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இது எல்லாத்துக்குமே காரணமான அந்த குணசேகரனையும் அந்த வக்கீலும் நான் சும்மா விட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் பயந்துட்டு இருந்தேனே தவிர மற்றபடி வேறு யாருக்கும் நான் பயப்படவும் மாட்டேன், எந்த ஒரு இதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ற ஒரே பதிலுக்கு தான் காத்துருங்க அப்படின்னு சொல்லணும். என்னால் நம்பவே முடியல மல்லி, என் அக்கா இவ்வளோ கேடுகட்ட வேலையை பார்ப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்றைக்குமே நான் நினச்சி பார்த்ததே இல்லை. சின்ன வயசுலேருந்து என் மேலே ரொம்பவே ஆசையாக இருந்தாங்க, ரொம்பவே பாசமாக பார்த்துப்பாங்க, என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. ஆனால் அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்கவே முடியல. ஆனால் நீ சொல்கிறதுக்காக இதை நம்பாமல் இருக்க முடியல, நம்பிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் நம்பாதே இருங்க, சந்தோஷம். ஆனால் பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வர்றப்ப இன்னைக்கு மல்லி இதை சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும். அதை விட எனக்கு சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நான் உங்கள் பக்கம் தான் நிற்க போகிறேன். நீங்கள் அறியாத இதில் அவங்கள நம்பிட்டு இருக்கீங்க, அவங்க உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு அமைதியாக இருக்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறேன். அதனால உங்களுக்கு நல்லது நடக்க தான் போகுது. அது வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களை கூடிய சீக்கிரமே வெளியவும் கொண்டு வர போகிறேன், நம்ம கம்பெனி எல்லாத்தையும் மீட்கவும் போகிறேன். அப்படி முடியலன்னா என்னால் முடிஞ்ச வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் ராஜேஸ்வரி என்ன தான் பண்ணலாம், என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக யோசிச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே வரல. அவங்க என்ன பண்ணுறாங்க டீப்பாக வாட்ச் பண்ணலாம், அப்போ தான் நமக்கு ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும், அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வரையும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.